பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் 1000 எங்கே? ராமதாஸ் கேள்வி. 2025 பொங்கல் பரிசாக அரிசி, சர்க்கரை, கரும்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் முந்தைய ஆண்டுகளில் வழங்கப்பட்ட ரூபாய் 1000 இந்த முறை இல்லை. தேர்தல் இல்லாததால் பணம் வழங்கவில்லையா என ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழர் பண்டிகையான பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழக அரசு சார்பாக ஆண்டுதோறும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்ட நிலையில் 1000 ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்படவில்லை. இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 1000 இந்த முறை காணாமல் போயிருக்கிறது. மக்களை ஏமாற்றும் வகையிலான இந்த அறிவிப்பு கண்டிக்கத்தக்கது என்னும். 2009ஆம் ஆண்டு முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் அத்துடன் ரூபாய் 1000 முதல் 2500 வரை பணமும் சேர்த்து வழங்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரூபாய் 1000 பணம் நிறுத்தப்பட்டதுடன் பொங்கல் பரிசு தொகுப்பில் வெல்லம், பருப்பு வகைகள், கோதுமை, உப்பு உள்ளிட்ட 21 பொருட்களும் வழங்கப்பட்டன. அவை தரம் குறைவாக இருந்ததாகவும் அவற்றின் கொள்முதலில் ஊழல் நடப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்ததை தொடர்ந்து 2023, 2024 ஆகிய ஆண்டுகளில் அந்த பொருட்களுக்கு பதிலாக மீண்டும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டது. ஆனால் நடப்பாண்டில் ரூபாய் 1000 நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது சரியில்லை என்றும் 2024ஆம் ஆண்டில் தேர்தல் வந்ததால் அந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் ரூபாய் 1000 பணம் கொடுத்த தமிழக அரசு 2025ஆம் ஆண்டில் தேர்தல் இல்லை என்பதால் பணம் வழங்கவில்லை என்று தெரிகிறது. 2026ஆம் ஆண்டு தான் தேர்தல் வரும் என்பதால் அப்போது ரூபாய் 1000 வழங்கி மக்களை ஏமாற்றிவிடலாம் என்று தமிழக அரசு நினைக்கிறது. இது மக்களை முட்டாளாக்கும் செயல். நிதி நெருக்கடி, மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்பன போன்ற காரணங்களை கூறி மக்களுக்கான உரிமைகளை அரசு மறுக்கக்கூடாது. மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய நிதியை போராடியோ நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்தோ பெற வேண்டிய மாநில அரசின் கடமை. மேலும் அந்த கடமையிலிருந்து தவறியதற்காக மக்களை தமிழக அரசு கண்டிப்பது நியாயமற்றது மற்றும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு கூடுதலாக உதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதும், ஆட்சிக்கு வந்த பின்னர் உதவி வழங்க மறுப்பதும் திமுகவின் இரட்டை வேடமாகும். கடந்த சில மாதங்களில் பெய்த கடுமையான மழையாலும் வெள்ளத்தாலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் கடுமையான பாதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இழப்பீடு வழங்கப்படவில்லை. இத்தகைய சூழலில் மக்கள் பொங்கலை ஓரளவாவது மகிழ்ச்சியாக கொண்டாட பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கப்பட வேண்டியது அவசியமாகும். இதை உணர்ந்து நடப்பாண்டுக்கான பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1000 சேர்த்து வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.